Vivekananda College. So I could not even go and tell him, sir, please relieve me. அவர் சமூக சேவகர் அடுத்தது திரு பென் சக்தி அவர்கள், சேர்மன், பென் குரூப்போட சேர்மன் அவர்கள். அவரும் ஒரு சிறந்த நடிகர். அவர் கைத்தட்டி நல்ல வரவேங்க. அடுத்ததாக திரு சரவணன் அவர்கள். சவுண்ட் காணவே கம்மியாயிடுச்சு. கடைசி வரைக்கும் இதே உற்சாகத்தோட இருக்கணும் எல்லாரும். புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனையே, தமிழனையே உன் சீரிழமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. நன்றி நன்றி. நல்ல ஒரு உற்சாகமா கைத்தட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் துவங்கி இருக்காங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஓப்படுங்க. அவர்களை பகிர்வித்து கௌரவி செய்கிறார்கள். இந்த மழலைகள் ரசிக்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்கோம். இதை கண்டால் எல்லாரும் ரசிப்பார்கள், கற்கண்டுப்பாக சுவைப்பார்கள் என்று கூறி இது போன்ற ஏழை குழந்தைகளுக்கு எங்கள் ஜே.கே. நிதிஷ் சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு தெரியாம. ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரோம். இந்த 400 குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் வாழ்நாளில் எத்தனையோ தீபாவளி கொண்டாடி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடித்தது பட்டாசு. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஆர்வமா இருந்திருப்போம்னு தெரியும். அந்த பட்டாசை பார்க்கும்போது தீபாவளிக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தோமோ அதை விட சந்தோஷம் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இந்த பட்டாசு வெடிக்கிறத பார்க்கும்போது தான் எங்களுக்கு இருக்கு. இதை ஏற்பாடு செய்து கொடுத்த என் நண்பர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள எனது நண்பர் விஜயகாந்தி அவர்களுக்கும், சாமி பிரசாத் அவர்களுக்கும் மற்றும் இந்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. சரவணன் போன்று நல்ல மனதுடையவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரிதீஷ் சார். திரு பிரசாத் அவர்கள் தனது வாழ்த்துறை வழங்க வருமாறு. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். காட்சி சார்பாகும் தீபாவளி திருநாள் முன்னோட்டம் என்ற நிகழ்ச்சியின் அடிப்படையில் இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ரிதீஷ் அவர்கள் சொன்னது போல எனக்கு இந்த கிட்டத்தட்ட 45 வருஷத்துல நான் மறக்க முடியாத ஒரு தீபாவளியா இந்த தீபாவளி உங்களோட கொண்டாடுறது மூலமா நான் பெருமை அடைகிறேன். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப்ல 2000 கோடிக்கு பட்டாசு இருக்கு. இந்த தீபாவளிக்கு வெளிப்படையா வைக்கதான் போறாங்க. இந்த அரசாங்கம் அனுமதி, இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க போறது சத்தியம் உண்மை. அப்படி எடுத்தா இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கிறேன். இந்த மனசார பாராட்ட மோடி அரசாங்கத்தை. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பட்டாசு முழுமையா தடை செஞ்சிருவாங்க. அதுக்கு முழுமையாக காவல்துறை அவர்கள் பறக்கும் படை அமைச்சு முழு வீட்டில் வேகமாக செயல்படுறாங்க. சென்னையில ஃபயர் சர்வீஸ், வருவாய்த்துறை,
பிஆர் வருவான்ல என்ன சார் கேட்பான்ல